சூப்பர் முஸ்லிம் தீவிரவாத சித்தாந்தம் ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள எச்சரிக்கை. உலக கடவுச்சீட்டு தரவரிசையில் இலங்கைக்கு கிடைத்த இடம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க புதிய குழு நியமனம். நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகள் திறப்பு தொடர்பில் வெளியான தகவல். ஜனாதிபதியின் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது. ரில்வின் திட்டவட்டம். முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்குக்கு இட்டுச் செல்வதாகவும் ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார். இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நோமாட் கேபிட்டலிஸ்ட் தரவரிசையில் இலங்கை கடவுச்சீட்டு 43.5 மதிப்பெண்களுடன் 168வது இடத்தை பெற்றுள்ளது. அத்துடன் இலங்கை கடவுச்சீட்டு தெற்காசியாவில் 2வது மிக பெரும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்ற பெருமையையும் பெற்றுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தை தளமாக கொண்ட உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான நோமாட் கேபிட்டலிஸ்ட் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் கடவுச்சீட்டுகளின் வலிமையை அறிவிக்க இந்த நிறுவனமானது 5 விடயங்களை கருத்தில் கொள்கிறது. அந்த வகையில் 199 நாடுகள் பட்டியலில் இலங்கை 171வது இடத்திலிருந்து 3 இடங்கள் முன்னேறி 168வது இடத்தை பிடித்துள்ளது. இலங்கை கடவுச்சீட்டு 57 நாடுகளுக்கு பயணிக்க அனுமதிப்பதே இந்த முன்னேற்றத்திற்கான காரணமாகும். இந்த ஆண்டு உலகிலேயே மிகவும் வரவேற்கத்தக்க கடவுச்சீட்டை கொண்ட நாடு அயர்லாந்து ஆகும். தற்போதைய அயர்லாந்து கடவுச்சீட்டின் ஊடாக விசா இன்றி அல்லது ஒன்னரைவில் விசா ஊடாக 166 நாடுகளுக்கு பயணிக்க அனுமதிக்கிறது. சுவிட்சர்லாந்து மற்றும் கிரீஸ் ஆகியவை 2வது இடத்தில் உள்ளன. இந்த 2 நாடுகளில் மக்கள் உலகெங்கிலும் உள்ள 175 நாடுகளுக்கு விசா இல்லாத அல்லது ஒன்னரைவில் விசா ஊடாக பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி இந்தியா 148வது இடத்தில் உள்ளது. மேலும் இந்தியர்கள் விசா இல்லாமல் அல்லது வருகை விசாவில் 75 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம். இருப்பினும் பூட்டான் இலங்கை மற்றும் இந்தியாவை பின்தள்ளி 140வது இடத்தினை பிடித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரச குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு அறிவித்துள்ளது. மே மாத தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்தையும் பெற நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களையும் பெறவும் குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் கடந்த 11ஆம் தேதி நீதி அமைச்சில் நடைபெற்றது. தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை. இந்த கலந்துரையாடலின் போது நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய சட்ட முன்வரைவு உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்திற்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் உரிய முறையில் செயற்படவில்லை எனவும் தற்போது நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பொருத்தமான விடயங்களை மிக குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதி அமைச்சர் குழுவின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளதாக நீதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் நாளை வரை மூடப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் திறக்கப்படும் மதுபான சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தினை தடுக்கும் வகையில் கடந்த 3ஆம் தேதி முதல் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டில் நேற்று வரை 1320 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க கூறியுள்ளார். புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாகும் எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகிறோம். வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரித்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்த நம்பிக்கையே நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும். பூகோள அரசியல் சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டிற்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் நமக்கு உள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டில் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி வருகிறது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியுள்ளார். உலகம் முழுவதும் பொருந்தும் வகையில் அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் உலகின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது, இலங்கையுடன் ஒப்பிடும்போது அவ்வளவு அதிகமாக இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான நாட்டின் ஏற்றுமதி சிறியது என்றும் அவற்றில் பெரும்பாலானவை ஆடைகள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்பு உறவு காரணமாக ஆடை தொழில் தொடர்பான வேலைகள் இழக்கப்பட்டால் அவர்கள் வேறு வேலை வாய்ப்புகளை கண்டுபிடிக்கும் வரை அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட முறையை நீண்ட காலத்திற்கு தன்னால் பராமரிக்க முடியாது என்றும் இந்த வரி அமெரிக்காவை போலவே உலகையும் பாதிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவுடனான வர்த்தக போரில் அமெரிக்கா வெற்றி பெற முடியாது என்றும் அந்த போர் அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நிலவும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த தவறான முடிவை விரைவாக மாற்ற வேண்டியிருந்தது என்றும் அவர் தெரிவித்தார்.